இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள நீர் செய்கின்ற அனைத்து செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் உமது மந்தைகளாக வாழ நீர் செய்கின்ற நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு கிரேக்கர்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை பெற்றுக்கொண்டார்கள் என்றும் பெரும் திரளான மக்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்டதை பற்றியும் விளக்குகின்றது. மேலும் அந்தியோக்கியாவில் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றதை பற்றி தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரே, நாங்களும் உமது அருட்செயல்களை உணர்ந்து உமக்கு ஏற்றவர்களாக வாழ அருள் தாரும். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: என் மந்தையை சேர்ந்தவர்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றார்கள் என்றும், எனக்கும் என் மந்தையை தெரியும் என்றும், அவை என்னை பின்தொடர்கின்றது என்றும், அவற்றிற்கு நான் நிலை வாழ்வை கொடுப்பேன், அவை என்றும் அழியா என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மேலும் நானும் என் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றோம் என்றும் தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவரே இயேசுவே, நீர் செய்கிற அனைத்து நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம் வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கவும், உம் மந்தையாக இந்த உலகத்தில் இருக்கவும், நற்செயல்களை செய்யவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும், நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும், தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.